கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பாட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பாட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் நீ என்னடா இங்க நிக்கிற அவனுங்கடா அவன் எங்கேயோ அரசியலுக்கு எங்கேயோ போறான காய்ச்சவன் ஆடா கோதாரி இருந்தது அந்த நாய்க்கு போன வருஷம் படிச்சு சொன்னான்டா போவாட உனக்கு இது சரி வராது உனக்கு கிடைக்காது என்னடக்கு அது செய்யணும்னு அலைஞ்சு தெரியாது இங்கே சும்மா சும்மா கண்டவனெல்லாம் போறேன் அதுக்கு செய்யறான்ற மாதிரி இதையும் போய் தன் மரியாதையை கெடுக்கிறதுக்கு போய் நிற்கி சிக் உங்க பக்கத்து வீட்டுல தெரியுமே மாமனார் ஒரு கட்சி மாமியார் ஒரு கட்சி மருமகன் ஒரு கட்சி எல்லாரும் இப்படி இருந்தா ஜெயிக்கிறது அடே என்ன சொல்லுவாப்பாம் இதுக்குள்ள வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு 400 பேரை அனுப்புறது கட்சியில இருந்து கூப்பிடுவோம் 400 பேரை தேர்ந்தெடுப்பான் 400 பேர்ல 6 விரட்டுக்கு மாட்டு வேண்ட கண்ட கட்சி இதுக்குள்ள பேரோட இருக்கணும் இதுக்குள்ள ஊருக்குள்ள இருக்கிற ஒருத்தன மக்களால் சேர்ந்து கொண்டு இவன் மட்டும் போகலாம் தானே இவன் செய்யறவன் இவன் கிடைக்கிறவன் மக்களுக்கு கிடைக்கிறான் அவன் செய்யறவன் இதுக்கு ஊருக்கு கேட்கிறவன் ஒருத்தனை அனுப்பி விட்டா அவன் செய்யலாம் 4000 பேரை 40 பேரை அனுப்பி விட்டு அந்த 40 பேருட இது இருக்கு காசு அவ்வளத்தையும் எடுத்து வச்சு கொண்டிருப்பின சரியா கட்சி கொண்டு வேண்டி அதுக்கு ஒரு செலவு இவளுக்கு போஸ்டர் அடிக்கிறதுக்கு ஒரு செலவு 40 பேருக்கு அனுப்பினோம் ஆனா தோத்து போச்சுன்னா என்ன செய்யறது தோத்து போச்சுன்னா என்னது ஒரு போத்தலோட குடிச்சு போட்டு இருப்பினும் அதுதான் வாராக்களை இன்னும் கூப்பிடுறது தம்பியை போஸ்டர் படப்பா போஸ்டர் அண்ணன் இதெல்லாம் நீங்க அனுபவப்பட்டிருக்கீங்க போல எனக்கு பார்க்க போனேன் பின்ன எங்களை தெரியாத இதுல நடக்கிற கூத்து வேலை வந்து சும்மா தண்ணி கொண்டு இருக்கிறாங்க உனக்கு தெரிந்தானே இப்ப இந்த நடந்த ஒரு மீட்டிங் ஒன்றுல கட்சியில் அடிபட்டாங்க இருந்து அது உள்ளுக்கு அடிச்சாச்சு அதான் இப்படி அடிபடுறாங்க எங்களுக்கு முன்னுக்கு டேய் இப்ப போனான்னு சொன்னா ஒருவேளை இடுபட்டுட்டானண்டா இவன் ஏதாவது இவனை சொல்லி நாங்க உள்ளுக்குள்ள வேலைக்கு போகலாமடா எடுபட்டுட்டான் இல்ல எடுபட்டா நாங்க அப்படியே இவன் மூலம் உள்ளுக்கு போயிடல உள்ளுக்கு போகலாம் என்ன வேலைக்கு போகலாம் அரசாங்க வேலை எடுத்தாரம்னு சொல்லி போகலாம் அரசாங்கக்காரருக்கு தானே இப்ப வேலை சம்பளம் கூட்டுறாங்களே என்னடா அரசாங்கக்காரருக்கு சம்பளம் கூட்டுறாங்க பிரச்சனை இல்லை உவன் இருக்கான் இல்லோ உவனுக்கு இப்ப எவ்வளவு சம்பளம் சொல்லுவாப்பம் 2015 20,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தது இப்ப எப்படி 30-35 போகும் அரசாங்க வேலை நாங்க எடுத்து தாரோம்னு சொல்லி ஒரு 2-3 பார்ட்டியை செட் பண்ணமாண்டா இவர் மூலம் இல்ல இவர்கிட்ட கட்சி மூலம் யாரையும் வச்சு இப்ப என்ன சொல்லுவாப்பம் இவன் போட்டானுடா சரி இவனை விட்டுட்டு நாங்க அடுத்த முறை இதுல மாகாண சபை தேர்தல் வருதுடாடா மாகாண சபை தேர்தல் வருது அதுக்கு போய் இறங்கினோம்டா நாங்க ஒன்று செய்வோம் என்ன ஒரு சின்ன பிரச்சனையை ஒன்றை கொண்டு வந்துட்டு அதை நாங்களே வழி நடத்தி வெற்றி பெற மாதிரி செய்தோம்னா நல்லதுதான் நல்ல ஐடியாடாப்பா அப்படின்டா நீ ஆஸ்பத்திரி பக்கம் போ நான் ஆஸ்பத்திரி பக்கம் போ சரியா அங்க போய் இப்படி நடக்குது இது போல என்று நீ கண்டுபிடி அந்த கட்டில சும்மா இல்லடாக்கு அந்த படங்களை நான் எடுத்து இந்த யூடியூப்ல விடுறேன் நான் இங்கால ஊருக்குள்ள கோயில் வழியே அந்த வழியே நான் திடீரன் அங்க ஒரு பிரச்சனை போட்டு அது இப்படி நடக்கல இப்படி நடக்காண்டு இந்த விலை இப்படி போனா மக்கள் நீ அங்க விவசாயத்தை இந்த எவ்வளத்தை பண்ற எவ்வளவுக்கு நீ பண்ற நீ இங்க வேண்டி போட்டா எவ்வளவுக்கு நீ விற்கிற திரும்ப அப்படி ஒரு பிரச்சனையை நான் உருவாக்கினோம்டா போனவண்ட மக்களோட செல்வாக்கு எங்களுக்கு கூடும் என்ன முஞ்சியல் அங்க எல்லாம் புடி வட்டுறோம் படமா மாநிலத்துல நாங்க ஓட் பண்ணி எடுத்துடுவோம் மண்டைக்கு புத்தி இல்லாத இல்ல நீ யோசிக்கிற குணம் இல்ல நீங்க சொன்னீங்கன்னா நாங்க பின்னுக்கு வருவோம் நிக்கிறது சரி எங்க அந்த மேட்டரை கவர் பண்ணி போகணும் அதான் சரியா
பிளானிங் வந்து இப்படி இப்படியாண்டு ஒரு நல்ல மாரி ஒருத்தன் கேட்கிறான்ட்டு அவனை கெட்டவனை ஐயா காட்டி விட்டுருவோம். ஓ சரியா? அது சரி. அதுக்கு நாங்க ஆட்களுக்கு வச்சிருக்கோம். அது பிரம்ப ஒரு இதை ஒன்று டீம் ஒன்று உருவாக்கி அதை காட்டணும். ஒருத்தனை நல்லவனா இருக்கணும்னு கெட்டவன் இப்படி இப்படி இவர் இப்படி அந்த மாதிரி கொஞ்சம் அரசியல்வாதியும் நாங்கள் போட்டு போட்டு ஆட்களை நாங்கள் காட்டுவோம். அப்படி ஒரு வேலை திட்டம் செய்யணும். ஓ என்னென்ன இப்போ அனுராட காலம் தான் ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா இல்லை. ஓ அப்போ நாங்கள் க்ளீன் பண்ணுற இந்த மாரி காட்டலாம். சரி, பண்ணையில கிடக்குது தானே மீன் தொட்டியல், அதை கிளீன் பண்ணுவோம். அது இல்லையடாப்பா. ஓ பாபன் கடற்கரை ஃபுல்லா போய் தெரிஞ்சு சைட்டில் இருக்கிற பாசி எல்லாத்தையும் எடுத்து விட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற சாலை எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து கிளீன் பண்ணுவோம். நல்ல விஷயம். இருக்க மீனுக்கு செதில் எல்லாம் இருக்குமில்ல, அதுல கிளீன் பண்ணிட்டு திரும்ப புட்டு விடுவோம். நடக்கிறத பேர் செதில் புடுங்க போறீங்க. சரி மாதிரி பண்ணையில இருக்கிற தொட்டியை கிளீன் பண்ண போத விஷயம். நான் ஐடியா பண்றேன், நீ இப்படி செய்தாடா வெளிநாட்டுல இருக்கிறவனும் அப்படியாவது காசு தருவான்டா. அதுல வச்சு கொண்டு நாங்க மாநசபை தேர்தலில் இறங்கினா அபிவிருத்தி திட்டங்கள் நாங்க செய்யறோம். எங்க 2 பேரும் சேர்ந்து செய்யறோம், காசு வந்துடும். ஓ அதை வச்சு மாநில சபைக்கு இறங்கணும். உள்ளுட்டா விடுறதாண்டி நாங்க அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம் சும்மா இதுகளை செய்து விட்டா அவங்க என்ன செய்ய நம்பிடுவாங்க. பாவங்கள் அது அங்க இருந்து கஷ்டப்படுறதுகள் நம்பிடும். அங்க யார் கணக்கு பார்க்க போய் அதுதான் அதுல நம்பிடும். சரியா? சில பேர் நம்பிடுமாடா பாவங்கள் தானே. அது ஒன்றுக்கும் ஒன்று என்ன வீட்டில யோசனையில் ஒன்றும் இருக்காது. பாவங்கள் அதுகள் ஒன்றும் செய்யலாது. குடியிருக்கிற இருக்குதுகள் புக்கைகளே இருக்குதுகள் எவ்வளவோ கஷ்டத்துக்குள்ளே இருந்துட்டு என்ன செய்யறது அனுப்புறது. நாங்கள் வாழ்க்கையே வாழுவோம். அதுவும் சரி. விளங்கிட்டு இனி எங்களோட பிளான் அவர் மூலம் தான் நாங்கள் நடத்தணும். உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன் சரியா? இப்படி இந்த பிரச்சனை உண்டாக்குறதுக்கான கதை ஒன்று சொல்றேங்க, வடிவா கேடு சரியா? அதாவது ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் 3 பேரும். கணவனுக்கு இந்த மனைவி வந்து பேப்பர் படிச்சு கொண்டு கேட்க மனைவி வந்து டீயை கொண்டு வந்து மேசையில வச்சுட்டு போறான். கணவனுக்கு ஓ கணவன் பேப்பரை பார்த்து கொண்டு இருக்கிறேன். கணவன் பேப்பர் படிச்சு கொண்டு இருக்கிறேன். சரி சரி சரியா? பேப்பர் படிச்சு கொண்டு திடீரெண்டு அவர் கேட்கிற என்ன டீ ஆறிட்டு உடனே மனுஷிட்டு இருந்து என்ன பதில் வரும்? கொண்டு வந்து வச்ச உடனே குடிச்சிருக்க வேண்டியதானே. இப்படி ஒரு கதை. அடுத்த ஒரு கதை உண்டு. எப்படியாவது தயார் பண்ணி வச்சிருப்பாங்க கேட்கறதுக்கு. நான் சொல்றேன் விளங்கு. இப்படி சொல்லிக்க அடுத்தது என்னன்னு தயார் பண்ணி என்ன டீ சரியான சூடா இருக்கு ஆற வச்சு குடிக்க வேண்டியதானே. அதுக்கு எது கதை வந்துடும். இப்படி ஏதாவது ஒரு கதை வரும். இப்படி இருந்து உனக்கு வேற பேப்பர் எடுத்து வச்சு கரைச்சு கொண்டிருக்கேன் படிச்சு கொண்டிருக்கேன். மகள் சின்ன மகள் வந்து ஓடி வந்து அப்பான்னு இருக்கு. அப்பாவை பிடிக்கிற இடத்துல மேசையில தட்டுப்பட்டு மேசையில தட்டுப்பட்டோன்னு மேசை தட்டுப்பட்டோன்னு இருந்த டீ என்ன செய்யுது மேசையில இருந்து கீழே ஊற்றணும். கீழே ஊத்துப்பட்டு கீழே ஊத்துப்பட்டோன்னு இப்ப 2 தப்பாட்டுக்கு மூளை செஞ்ச நெருமை எருமை உனக்கு கண் இல்லையா? படிக்கிறியா என்ன செய்யற எங்க இதுக்குள்ள வந்து உனக்கு மேல ஊத்துப்பட்டா என்ன செய்யறது? செஞ்சனே என்று பேசிட்டு இப்படி அவசரம் ஒரு நேரம் இத உள்ள இந்த மனுஷி என்ன செய்திருக்கு? புள்ளைய நீ இப்படி பேசலாமோ? உன் கொண்டு அந்த வச்ச உடனே நீ குடிச்சிருக்க வேண்டியதானே. புள்ள வருது பள்ளிக்கூடத்துல இருந்து வருதுன்னு சொன்னா அந்த வருது உன்னோட வருமென்று தெரிஞ்சாண்டா அப்ப நீ என்ன சொன்ன கொண்டு வந்து வச்ச உடனே குடிச்சிருக்கணும் நீ அண்ட என்ன செய்யுது வீலக்கெல்லாம் வாக்குவாதம். அப்ப புள்ளைக்கு என்ன புள்ள தியர்ச்சி போய் நிக்குது என்ன செய்யறது? ஆடுறவ என்ன ஆருக்கா நாங்க இருக்கிறோம் நான் செய்யறது பிள்ளையா? அப்பாட்ட வந்த இடத்துல இதுல டீ இருக்கிறது நாங்க கவனிக்கல. பள்ளிக்கூடத்துக்கு வந்த உடனே அப்பா அங்கிட்டு போனது. அப்ப ஒரு நிமிஷம் அந்த அந்த ஒரு செகண்ட் பொறுமையா யோசிச்சிருந்தா இந்த சண்டை வந்திருக்குமா? இவளுக்குள்ள குடும்பத்துக்குள்ள சண்டை வந்திருக்காது. புள்ளை யோசிச்சு மனநோய் ஆயிருக்குமா? அந்த பிள்ளை என்ன மனநோயே தான் போகுது. அப்படி என்னால 2 பேருக்கும் சண்டை வருது. அப்பா என்ன பேசிட்டே அம்மா அப்பா பேசுற அப்பா அம்மாவை பேசி கொண்டிருக்கிறார். இப்ப 3 பேருக்கும் என்ன செய்யுது? ஃபைட் வரப்போகுது. எனக்கு என்னால 2 பேருக்கும் பிரச்சனை வந்துட்டு அதனால ஒன்றும் செய்யலாது. அந்த பிள்ளைக்கு என்ன செய்யும்? யோசிக்கலாது. தான் இனி என்ன செய்ய போறானோ படிப்பிலே யோசனை வருமா? இல்ல இனி சாப்பிட போகணும்னு யோசனை வருமா? ஐயோ ஒரு குட்ட உணர்ச்சியெல்லாம் அது இருக்க போகுது. அந்த பிள்ளைக்கு ஒரு அழுத்தம் பெற போகுது. அப்ப அந்த ஒரு நிமிஷம் நாங்க செய்யற வேலையை நாங்க சரி தட்டுப்பட்டு ஒரு நிமிஷம் நினைச்சிருந்தால் இந்த கோபங்கள் தாபங்கள் எல்லாம் போயிருக்கும். அதே மாதிரி தான் இதுல இருக்கிற இந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் நிற்க மாட்டாங்க.
அவையல் அந்த time அதான் அந்த டைம்ல இருந்தா அதே மாதிரி நாங்க மாகாண சபைக்கு போறோம், செய்ய விடாம செய்யறோம், பாரத திட்டத்தை குழப்புறோம், அடிக்க வேண்டியதை அடிக்கிறோம். இதுதான் முக்கியம். சரியா? நாங்க பந்தமா வாழ்ந்தமா போனமாண்டதே இருப்போம். அது சரியா? ஆனா மக்களுக்கு நல்லவனா காட்டணும். நாங்க போற பாதை இப்படின்றதை காட்டணும். அவையல் பின்னுக்கு வரையினோ வரையிலோ அது அவையில பொறுத்தது வேற வைக்கணும். அதுக்கும் கிரியேட் பண்ணணும். நாங்க எப்படின்றதை நல்லவனா காட்டிக்கொண்டே போய் கொண்டிருக்கோம். இப்ப நடிக்கணும்ன்றீங்க. ஓ அது நல்லா செய்வோம். சிவாஜியை மட்டும் பயங்கரமா நடிக்கணும். அது அந்த ரஜினி இது படம் இல்லை, நான் சிவாஜி கணேசன் சொன்னேன். ஓ சிவாஜி கணேசன். நீ சிவாஜியானோட நீ படத்தை கேட்கிற. ஆனா பாவி உன்னோட நான் பாடுறாப்பா. சரி சரி சரி, என்ன மேட்டர் பாப்போம். அப்ப என்ன மாதிரி உனக்கு ஆக்கள் இருக்கா? ஆக்களை நாங்க தொடர்பு கொள்வோம். பேஸ்புக்குகள் வாட்ஸ்அப்புகள் என்னத்துக்கு வச்சிருக்கிறோம். அதுவும் சரி. அடே நாங்க இது செய்வோமாடா, யூடியூப்புகளை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓ முன்னுக்கு கொண்டு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு இவனை பிடிச்ச பிலாப்பால பிடிச்சமண்டாடா உங்களுக்குள்ள இறங்கி செய்து காட்டணும். முதல் ஊருக்குள்ள அந்த இதுக்குள்ளே ஒரு இதுக்குள்ள வேலை கொடுத்து அப்படி உண்டு செய்து காட்டினா தாண்ட அப்ரூவ் ஆகும் மச்சான். மக்களுக்கு அது இறங்கும். பிலாப்பான உள்ளுக்கு அனுப்பணும். பிலாப்பான உள்ளுக்கு அனுப்பினா தான் ஏதும் செய்யலாம். பிலாப்பாடி சரி வரா. நான் சொன்னான்டா போசன்யம் போனாலும் ஒன்றும் செய்யாது. சரியா? இதுக்கு எடுபடவே மாட்டுது. இதை போன வருஷம் சொன்னாண்டே போவாடா இல்லடாண்டு திரும்பவும் போகுது. என்னவோ போச்சு ஊருக்கு நல்ல ஹேட்டான செய்யட்டுக்கும். அவன் செய்யறானோ இல்லையோ எங்களுக்கு அவன் வின் பண்ணா எங்களுக்கு வர வேண்டியது வரும். ஓமடா வர வேண்டியது வெறுந்தான். ஏன்னா கையும் கடிக்குது தெரிஞ்சவார் காசு பேர் அந்த கதை கதைக்க கையும் கடிக்குது. இது இருந்து பேர் இப்போ போறதுல நிக்கிறதெல்லாம் ஆறா இருக்கும். ஒன்று கஞ்சா கீசியா இருக்கும், இல்லாட்டி குடிகாரன் இருப்பான். அவனுக்கு தான் தூக்கி அதுக்கிட்ட போட்டிருக்கு அந்த பேர் கொடுக்கணுமென்றதுல அவன்கிட்ட இந்த காசு வண்டி போட்டு இங்கேருந்து கட்சிக்காரர் தாங்க அந்த வண்டியையும் வயரையும் வளர்த்து கொண்டு இருப்பாங்க. நான் நிப்பாட்டுறேன்னு சொல்லுவான். சரியா? ஆனா அவங்களுக்கே தெரியும் தாங்க வின் பண்ண மாட்டோம். அது தெரியும் தானே அவங்களுக்கு தெரியும். ஏன்னாட்டா பழைய குட்டுவெல்லாம் சில பேர் தெரிஞ்சிருக்குல்ல. அப்ப வின் பண்ண மாட்டேன்னு தெரியும். கனபேட்டை எல்லாம் ரிஜெக்ட் ஆயிட்டு இல்ல, ரிஜெக்ட் ஆயிட்டு தெரியுமா? அது தெரியுமா? தெரியும், நான் அறிஞர். அப்ப அதே மாரி என்னவோ தெரியாதடாப்பா போறாங்கன்றாங்க. ஆனா இருந்தாலும் நான் மாகாண சபையில நிக்கிறது. நண்பன் நீ நிக்கிறியோ இல்லையோ நானும் உன்னோட வந்து நிக்கிறேன். நான் நிக்க நீ என்ன செய்ய போறேன்? ஆஸ்பத்திரி பக்கம் போல் நான் மற்ற பக்கம் விட்டு கோழி பக்கம் விட்டு அங்க இதனோட பிரச்சனை உருவாக்கி பிரச்சனையை எப்படி உருவாக்குறோமோன்னு தெரியணும். உருவாக்கி விட்டாத்தான் அதை நாங்க தீர்த்து விடுவோம். அந்த தீர்வு வேணும் உங்களுக்கு. நாங்க போய் அதுக்குள்ள நீ பிரச்சனை உருவாக்கி விட்டு நீ என்ன செய்யணும் அங்கே போயிடணும். நான் வந்து அதுக்குள்ள தீர்ப்பேன். என்ன பிரச்சனை இல்லை, ஐயோ ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு இந்த ரோட்டு தானே போடணும், ஒன்றும் தேவையில்லை அண்டுட்டு ஒரு ஆளை பிடிச்சிட்டு கண்டு ஐயா போடு போட்டு கொஞ்சம் தாண்டி போட்டு விட வண்டியா 2-3 காட்டினா சரி. ஆஸ்பத்திரியில் என்ன பிரச்சனை இது நடக்கல இது நடக்கல இந்த பிரச்சனையா அதெல்லாம் செய்யலாம் ஒரு பிரச்சனையை துவச்சி விட்டா சரி. அதுக்குத்தான் நாங்க 2 மீடியா இதில் வச்சு கொண்டு தான் செய்யணும். என்ன ஒண்ணு மீடியாக்காரன் கேட்க போனா அவங்கள தேவையில்லை. எங்களோட போனே காணும். அதை இங்க குளறுக்க செட் பண்ணிட்டு கேமரா மாதிரி கொண்டு போறது, அதுல அப்படி காட்டுறது, போனும் எல்லாம் பாக்கெட்டுக்கான் இருக்கு. பிறகு நாங்க எடிட் பண்ணி செய்யறது அதெல்லாம் சில்லற இப்படி வச்சாடா. இந்த முகம் தெரியாடா, இந்த முகம் தெரிகிறது இல்லை, உண்ட குரல் வரப்போகுது. பிறகு உண்ட படத்தை எடுத்து செய்வோம். அடே குட்டல் வந்தா அதிசயம் வேணாம். இல்லையா இல்லையா இவங்க இருந்து போட்டு டக்குன்னு சொல்லி விட்டுறாங்க. இவருக்கு இதான் வேலை. ஆரண்டு தெரியாத கதைக்கிறான், மூஞ்சி காட்டாம கதைச்சு கொண்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஓஎல் எக்ஸாம் முடிஞ்சதல்லோ, அந்த ஒரு சின்ன பொடியனை பிடிப்பாமே, அவனுக்கு ஒரு 2 கொத்துரட்டி வண்டி கொடுத்தவன்டா சரி தானே, அவன் பின்னுக்கு திரியா போறான். அப்படின்னு சொல்றியா? 2 பேரை தெரிஞ்சு மோடி சைட்ல போய் கேத்திட்டு போறது, பின்ன நம்பரைக்க சாப்பிட வேண்டிட்டு வர்றது. இன்னொரு 1000 ரூபா கொடுத்தேன், ஒரு கிழமைக்கு 1000 ரூபா கொடுத்தா காணும் தானே, அவனுக்கு புளி கொண்டு டேட்டா போட்டு கொண்டு இருப்பான். இல்லை நாங்கள் முதல் இப்படி செய்வோம்டா.
ஒரு துட்டு மாதிரி ஒன்றை துறந்துட்டு உதவி செய்யறோம்னு சொல்லக்கூடாது. ஓ உதவி செய்யற சிஸ்டமா தொடங்க. ஓ ஒருத்தர் நிழல் என்னோட தொடங்குவோம். நிழல் நிழல் பெரிய மரத்துல நிழல் விழுந்துச்சுன்னா இத்தனை வேற கவர் பண்றது. ரைட். ஓ நல்லா இருக்கு நிழல். நிழல் நல்லா இருக்கு. மரத்தை கீழே நாங்க ஒரு விருட்சமாய் வளர்ந்து நான் கவர் பண்ணி உங்களை இதண்டுக்குள்ள ஒரு காப்பாற்றி வச்சு கொண்டு இருக்க இல்லாம நல்ல இது நிழல் உருவாக்கிட்டு முதல் இந்த கஷ்டப்படுறாங்க தேடி தெரியும். கஷ்டப்படுறார்கள் இந்த உங்கள் பக்கம் இருப்பினம் பள்ளத்துக்கு இருப்பினம் மலை அதெல்லாம் வீடியோ எடுக்கிறாரு. இவ்வளவு பேர் படம் எடுக்கிறாரு. இந்த நெட்டுகளில் போட்டிருக்காங்களே அவையிலையும் பிடிச்சி அந்த டிக்டாக் மாதிரி செய்து போட்டு அதுக்குள்ள தூக்கி போட்டோம்டா வெள்ளாடி பாட்டியல் என்ன இருக்கணும் அவையல் அந்த இதை வீடியோ பார்த்துட்டு தொடர்பு கொள்ளும். அப்ப அதுல இதண்டி பிறகு இதன் கொண்டு கொஞ்சம் பிறகு இனி கட்சிக்காரருக்கு இருந்த அரசியக்காரர் எங்கட பிளாப்பால இனி நாங்க போக்கஸ் பண்ணுவோம். இனி நாங்க இனித்தான் போக்கஸ் பண்ணுவோம். சரியா இவற்றை விளையாட்டுகளை காட்டி கொடுக்கணும். நாங்க அந்த ஒரு சின்ன ஜீவன் ஒரு சின்ன நுள்ளுகளை தான் நாங்க புள்ளி காட்டுறோம். ரைட். அதை பெருசா புது ஆரமா போகணும். சரியா அப்ப இதுக்குள்ள தண்டி இப்படி வந்து நாங்க பொடியை போடுறது இப்படி செய்யறோம் நல்லா செய்யறான் அவங்ககிட்ட இந்த காசு எடுத்து வேண்டி எங்களுக்கு நாங்கள் சுருட்ட வண்டியை சுருட்டி கொண்டு அடுத்த மாகாண சபைக்குள்ள இறங்கிட்டோம்டா எங்களுக்கு காசு தேவையில்லை. ஒரு கட்சியில போய் கேட்கிறேன் நான் இந்த மாதிரி நான் நிக்க போறேன் எங்கட அப்பா முன்னி இதுக்குள்ள இருந்தவர் இல்ல இந்த முறை புதுசா வரணுமா நான் நிக்கிறேன் பேரம் பேசுவோம். இவ்வளவு அமௌண்ட் சிஸ்டம் வாங்க இவ்வளவு நோட்டீஸுக்கு இவ்வளவு வேணுமெண்டு எங்க நோட்டீஸ் அடிக்கிறது எல்லாம் தெரிய போகுது. நோட்டீஸ் ஒட்டுறதுக்கு இவ்வளவு அமௌண்ட் சிஸ்டம் அவனை அடிக்க வேண்டியது மிச்சத்தை நாங்க அடிக்க வேண்டியது அடைஞ்சு போட்டு இதண்டி போட்டு நல்ல முறை போயிருந்து பரல் மரத்துல நின்று கதைக்குவோம். இல்லாட்டி மாகாண சபைக்குள்ள மீட்டிங் நடக்க அடுத்தவனை கதைக்க விடாம நீ டக்குன்னு தொடங்கிடணும். நான் தொடங்கி அடுத்தவன் கதைக்க போறோம்னு அடுத்தவனை கதைக்க விடாம நீ கதைக்கணும். அது நாங்க சரியா அடுத்தவன் தொடக்க போறான்டா இல்ல நீர் அப்படி கதைக்கல நீர் அப்படி செய்யலான்ட்டு நீ என்ன பேசும். சரியா எப்படி அடிபட்டு கொண்டு நானும் நீ சண்டை பிடிக்காது அந்த காட்சிகள் எல்லாத்தையும் எங்களை பக்கம் எடுக்கணும். ஓ மட்டாக்கள் எல்லாரும் அடசவம் என்ன கதைக்க வேண்டி வர்றதை அவையில் மறந்துட்டு போயிடுவோம். அது சரியா விளங்கிட்டு தானே இதுதான் இது. அடே உனக்கு இதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன். சரியா ஒரு முனிவர் ஒரு ஆள் ஒரு ஊருக்குள்ள வந்திருக்க ஊருக்குள்ள வந்து பார்த்துருக்கிறார். பார்த்துக்கொண்டு தன்னை ஒருத்தர் மதிக்கல தன்னை முனிவர் வாராரு கடவுளே அவருக்கு கையெடுத்து கும்பிடல இங்க வந்திருந்து அவர் மரத்துக்கிட்ட இருக்க அவருக்கு கொண்டு சாப்பாடு ஒன்று கொடுக்கல ஒன்றும் தன்னை கவனிக்கல. சரியா அவருக்கு யோசனை வந்துட்டு ஐயோ இன்னும் ஒருத்தர் மதிக்கலையே நானும் எவ்வளவு பெரிய தவம் இருந்து கடவுளோட வரம் பெற்றுட்டு வந்த என்ன ஒருத்தரம் பார்க்காம போறாங்க. மக்கள் எல்லாம் தண்டை பாட்டுக்கு போகுது ஏதாவது செய்யணும் என்று யோசிச்சுட்டு வேற என்ன செய்து விட்டாரு. குடிக்கிற பொது கிணறு இருக்கு. பொது கிணத்துல போய் அந்த தண்ணிக்கு சவிச்சிருக்கிறார். இங்க இந்த தண்ணியை குடிக்கிற எல்லாரும் பைத்தியங்களா அலையோணும் என்று சவிச்சு போட்டு வேற என்ன செய்யுது தண்ணிக்கு சவிச்சு விட்டுட்டு போயிட்டேன். போனோன்னு அங்க போன சனம் எல்லாம் தண்ணி அள்ளி கொண்டு போய் வீட்டை கொண்டு குடிக்க எல்லாம் பைத்தியம் ஆயிடுது. சரியா ஒரு 4-5 காலத்துக்கு பிறகு 4-5 வருடங்களுக்கு பிறகு வாரேன் திரும்ப எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் என்று வாரேன். வந்த சனம் இல்லாம அப்படி போய் கொண்டு இருக்கு என்னப்பா இப்படி இருக்கு யோசிக்கிறேன். போய் இந்த முதல் வந்திருந்த இடத்துல இருந்து யோசிக்கிறேன் சனம் இல்லாம இப்படி திரும்பி கொண்டு இருக்குன்னு அதுல இருந்த ஒருத்தன் பார்த்துப்பட்டு டேய் எங்கட ஊருக்குள்ள ஒரு பைத்தியம் வந்துருக்கிறாங்களா என்று அவரை பாட்டு சாமியாரை பார்த்து என்ன சொல்லியிருக்கு பைத்தியம் வந்து இருக்குதுன்னு சொல்லிடுறான். இருந்தவங்க எல்லாம் கிட்டக்கிற தாட்டி போட்டு எடுத்து கொண்டு போய் விளாசம் அடிச்சு ஊருக்கு படியெல்லாம் அனுப்பி விட்டாங்க. அதுக்கு பிறகு யோசிச்சுறார் அப்படி இந்த பைத்தியம் இதுக்குள்ள வந்து நான் வந்து பைத்தியம் இல்லாமல் இந்த சாதாரணமாக நடந்து கிரியேட்டா அங்கே பைத்தியங்கள் என்ன நினைச்சிருக்கு தன்னைத்தான் பைத்தியம் பண்ணு என்ன எல்லாமே ஊர் முழுக்க பைத்தியம் மேலே இருக்குது. அப்படி நடந்திருக்கு தனக்கு அடிய அவ்வளோ அடி பலத்தடிதான் முழுந்திருக்கு. சரி இதே மாதிரி தான் இங்கே நடக்க போது சில பேருக்கு சனமே அடிக்கும் அது திரத்தி அடிக்கும் இல்ல சனம் இருந்து வேறன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் மாகாண சபையில இந்த கதை மாதிரி நாங்க போறோம் வெல்லோனும் சனம் அடிக்காத மாதிரி செய்யும் சனம் பேசாத மாதிரிக்கும் செய்யும் விளங்குதானே
அப்ப டபுள் கேம் ஆடணும். ரைட், இதுதான் யோசனை. எங்கேயாவது டபுள் கேம் ஆடினா தாண்டா நாங்க வெல்லலாம். தானே அது சரி. நான் சொன்ன பிளான் உனக்கு விளங்கிட்டല്ലോ. எனக்கு பெருசா விளங்கிட்டு மானசபை பெருசா விளங்கிட்டு பிறகு போயிருந்தோன்னு நித்திர சின்னனா தான் நான் யோசிச்சேன். நான் சின்னனா ஐயோ செய்து விட்டுட்டேன்னு சொல்லி விட்டுறேன். ஓமடாப்பா இரவு டைம்ல எனக்கு நித்திரையும் பெறது இல்ல. தெரியும் தானே அரசியலா இருந்தா தெரியும் தானே கையால் எல்லாம் கடிக்கும். என்னடாப்பா என்னன்னு கேட்டதான் அது ஒன்றும் செய்யலாது. போறவன் போகட்டுக்கும். சனம் நல்லவனா பார்த்து அனுப்பினா நல்லது. இல்லையோ குட்டையை கிளற வேண்டியது. இன்னொரு டிசிசி மீட்டிங் நாசமா போகும். நாங்க இங்க இருந்துட்டு ஐயோ அனுப்பினமே என்று சிரிக்க வேண்டியா நாங்க பார்த்துட்டு. எங்களுக்கு மண்டே ஒன்றும் இல்லை. படிச்சதுகளும் யோசிக்க அனுப்புறோம், படிக்காதேன்னு தூக்கி அனுப்புறோம். சரியா, ரோட்ல சும்மா திரிஞ்சதையும் அனுப்புறோம், குடியாரனையும் தூக்கி அனுப்பி விடுறோம். என்ன போராட்டுக்கு மண்டு அதுவும் சரிதான். அவங்க 2 பேரும் சண்டை ஓடிக்கிறாங்களோ இல்லையோ அங்க கூட அப்பத்தை பண்ணி சாப்பிடுறாங்க. குரங்கு அப்பம் விட்ட கதை தெரியும். அதன் மாதிரி அப்பத்தை தூக்கி என்ன செய்து கொண்டு இருப்பாங்க. பங்க தாங்களே கூட இங்கவா நான் நின்றுட்டு போவான். அத இந்த உதாரணத்துக்கு என்ன இப்படித்தான் அதாவது ஒரு சிங்களவன், முஸ்லீம், தமிழன், இந்து அப்படி அந்த சாதி மதங்களை பார்த்துட்டுக்களே தான்டாங்க. ஒருத்தன் தாரான்னு சொன்னா என்ன செய்யணும்? பங்கிட்டு கூடு நீ சரியா. உன்னை என்னத்துக்கு நாங்க விட்ட? நாங்க உங்களை என்னத்துக்கு விட்ட? தேவை செய்து அனுப்பினது நீங்க மட்டும் அடி விட்டுட்டு வரவன் நம்ம அடுத்தவனுக்கு போட்டு விடுறது நல்லது. இதை மாதிரி நடிக்கணும் நாங்க. அப்படி சனம் கேட்டா ஐயோ இல்ல நாங்க உங்களோட தமிழ் மக்களுக்காகத்தான் நாங்க இருக்கிறோம், உங்களுக்காகத்தான் நாங்க இதுன்றோம். நான் உங்களுக்காக கதைக்க போன இடத்துல இந்த கதைக்கு விடுறாங்க இல்ல அப்படி எல்லாம் கதைஞ்சுவோம். அப்ப நாங்க படியாலே நல்லவனா காட்டி கண்டு கொண்டு இருக்கலாம். மற்ற வார திட்டங்களை மக்களுக்கு வர விடாத மாதிரி அடுத்தவங்க குழப்பிட்டாங்கன்னு சொல்லி அடுத்ததுக்கு நாங்க எப்படியாவது முன்னுக்கு வரணும். அதுக்கு அந்த திட்டங்களை நாங்க எடுத்து கொடுத்தா இந்த மாதிரி இது எங்கள் மூலம் வந்துச்சுன்னா அவங்க திரும்ப அவங்களை அவங்களுக்கு அனுப்புவாங்க. அதுதான் அப்படி நாங்க எடுத்து போட்டு செய்யறோம்னுட்டு வெளியால் அனுப்பிடுவோம்டா. அடுத்தவன் செய்யறதுக்கு மண்டு கமிஷன் இருக்கு. அவங்க 2 வயன் சரி தமிழ் மக்களுக்கு இதுகளுக்கு இவ்வளவு இருக்குன்னு அவங்க தாராங்க. இதுக்கு நாங்க அடிபட்டு பறிச்சாத்தாங்க எங்கள்கிட்ட கையிலே இருக்கும். நாங்க வெள்ளையா நடிக்கணும். ஆனா திட்டம் இங்க நடக்கக்கூடாது. போடுறோம்னு சொல்லணும், ஆனா போடக்கூடாது. பாதியோட நிப்பாட்டுறணும், குண்டு குழியா அடிக்கணும். விளங்குதா திட்டத்தை பாப்போம். ரைட், இதுதான் திட்டம். முதல் உங்கள்கிட்ட எது சரி வந்துட்டு ரங்கும் சரியா. சரி, ஆனா இது நிக்கிறியா நீ வருவான் ஆள் ரங்கினா போத்துல வருமே எனக்கு தெரியும். போன வருஷம் படிச்சு சொன்னான். சரியா வாரண்டா. ஓகே சரி. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் 2 முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர் கதை, உறவு கதை, நாய் கதை, நரி கதை, தெய்வ கதை, தேச கதை, பேய் கதை, பெருமாள் கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை. சொல்ல போறோம், நல்ல கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்லை. கதை சொல்ல போறோம், நாங்க கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்லை. கதை நேரம்